வாயு கசிவு சர்ச்சையால் மூடப்பட்ட சென்னை திருவொற்றியூர் தனியார் பள்ளி 15 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. முன்னதாக ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுடன் பெற்றோர் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிய தகவல்கள் இவை. சென்னையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய திருவொற்றியூர் தனியார் பள்ளி வாயு கசிவு விவகாரத்தில் 15 நாட்களாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. வாயு கசிவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை எனவும் காற்றில் அமோனியா கலப்பு கூட இல்லை எனவும் ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டது. மறுபுறம் வாயு கசிவு விவகாரம் விடுமுறைக்காக சில மாணவர்கள் திட்டமிட்டு நடத்திய நாடகம் என போலீஸ் விசாரணையில் கூறப்பட்டது. பள்ளி வளாகத்தில் இருந்த வளர்ப்பு முயல்களால் மாணவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டதால் முயல்களும் அப்புறப்படுத்தப்பட்டன. இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இன்று வகுப்புகள் தொடங்கின. முன்னதாக பள்ளி திறக்கப்படுவதற்கு முன் இன்று காலை மீண்டும் பெற்றோர்களுடன் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயங்கி விழுந்து பாதிக்கப்பட்டதாக ஆதங்கம் தெரிவித்த பெற்றோர்கள் எப்படி தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது என அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல். ஒரு வார காலத்திற்கு கட்டுப்பாட்டின் மாநகராட்சி மற்றும் பள்ளி கல்வித்துறை நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இந்த பள்ளி செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 40 மாணவர்களுக்கு மேல் இருக்கும் வகுப்புகளில் கூடுதல் வகுப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு வார காலத்திற்கு பள்ளியில் மாநகராட்சி மருத்துவக் குழுவினர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய குழுவினர் கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். பிற மாணவர்களுக்கு படிப்படியாக வகுப்புகள் துவங்க திட்டமிட்டுள்ள நிலையில் அதுவரை ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.